Principles and Practices of Banking, Unit 1, Banker Customer Relationship. இந்த Principles and Practices of Banking இது ஏன் மூணாவது பேப்பராக நான் என்னோட ஆப்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த Principles and Practices of Banking பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய பெரிய டிஃபிகல்ட்டியே இதனுடைய லென்த். கிட்டத்தட்ட 55 யூனிட் இருக்குது. நீங்கள் உங்கள் மெக்மில்லன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பேப்பர்ஸ்க்கே கூட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒரு 600+ தான் இருக்கும். ஆனால் இந்த பிபிபிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 950 பக்கங்களுக்கு மேலே அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. இந்த பேப்பரை பற்றி ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, ரொம்ப கம்மியான ஃபெயிலியர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பேப்பர் இது. அக்கௌண்டிங் அளவுக்கோ இந்தியன் எக்கனாமி அளவுக்கோ இதில் ஃபெயிலியர்ஸ் அதிகம் நிறைய வராது. ஆனால் இந்த பேப்பருடைய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, இந்த 55 யூனிட்டுக்கு படிக்க ஒரு பேங்கர் செலவழிக்கிற டைம் இருக்குது தெரியுமா, அது அவரை மற்ற பேப்பருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண விடாதபடி அவருடைய நேரத்தை சாப்பிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமியை படிச்சுட்டு ரீட்டைல் பேங்கிங்கை படிச்சுட்டு நீங்கள் பிபிபிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இதில் கவர் பண்ணக்கூடிய பாதி விஷயங்களை இந்த 2 பேப்பர்ஸ்லேயே நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சிருப்பீங்க. எங்கள் காலகட்டம்னா நான் சொல்கிறது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு லீகல் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் சொல்லுவோம். இந்த லீகல் பேப்பர் இட்ஸ் அ வெரி தியரிட்டிக்கல் பேப்பர். இன்றைக்கி அந்த லீகல் பேப்பர் இல்லை, அதில் இருக்கக்கூடிய பல சாராம்சங்களை உள்ளடக்கியது தான் இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங். இதில் ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 14 பேஜ் வரும் உங்களோட ஆக்சுவல் மெக்மில்லன் புக்கில். இந்த 14 பேஜில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, விக்ஸ் அப்படின்றத தான் சுற்றி எழுதியிருப்பாங்க. நிறைய ரிவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி. இந்த பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு சிங்கிள் டேப்லர் காலத்தில் அடங்கக்கூடிய ஒரு சாப்டர். அதை தான் 14 பேஜுக்கு நீட்டி முடக்கியிருப்பாங்க. நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, கோர் கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டுடைய கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மற்றபடி இந்த மாதிரி சுற்றி எழுதுறாங்கல்ல விக்ஸ்ன்ற வார்த்தையை, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண போகிறோம். அப்படி நம்ம பண்ணால் தான் இந்த 55 யூனிட்டுக்குமான கீ கான்செப்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். என்னுடைய ஹார்ட் காப்பிலேயே கூட நான் அந்த மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்கேன். 950 பக்கம் உள்ள ஒரு மெக்மில்லன் புக்கை கிட்டத்தட்ட 80 பக்கத்துக்கு நான் சுருக்கிட்டேன். எக்ஸாமுக்கு முன்னாள் நாள் நைட்டு நீங்கள் அந்த 80 பக்கங்களை படிச்சுட்டு போனாலே போதும், உங்களால் ஈஸியாக உங்களோட பரீட்சையை கிளியர் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ ஆக்சுவல் யூனிட்குள்ளே போகலாம். பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கஸ்டமர் அப்படின்றவரை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சட்டம் ஒரு பெரிய டெஃபினேஷனை கொடுக்கலனாலும் கூட ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒருத்தரை நாம் தாராளமாக கஸ்டமர் அப்படின்னு கூப்பிடலாம். அவருக்கு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் அத்தனையும் ஒரு வங்கியாளராக நம்ம கொடுத்தாகணும். ஸோ கஸ்டமர் அப்படின்றவர் எய்தர் ஒரு பர்சனாக இருப்பார், இல்லைனா ஒரு என்டிட்டியாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிண்டால்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி. இது ஒரு நிறுவனம், ஒரு நபர் அல்ல. ஒரு நிறுவனமும் ஒரு வங்கிக்கு கஸ்டமர் தான், ஒரு நபரும் ஒரு வங்கிக்கு கஸ்டமர் தான். கேவிசி கைட்லைன்ஸ் படி ஒரு கஸ்டமரை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எ பர்சன் ஆர் என்டிட்டி. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இட் கேன் பி எ பர்சன் ஆர் அன் என்டிட்டி தட் மெயின்டைன்ஸ் அன் அக்கௌண்ட் வித் த பேங்க் ஆர் ஹேஸ் அ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் த பேங்க் ஆர் கண்டக்ட்ஸ் அ டிரான்சாக்ஷன் வித் த பேங்க். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது, அவர் ஒரு வாக்கினா வரார். வாக்கினா ஒரு கேஷ் டிடி எடுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறார். அவருக்கு அக்கௌண்ட் இல்லை, அவர் கையில் ஒரு 3000 ரூபாய் இருக்குது. அந்த 3000 ரூபாவை டெபாசிட் பண்ணி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு ஃபேவராக ஒரு டிடி எடுக்கணும்னு பிரியப்படுறாரு வைங்களேன். இங்கே இவர் உங்கள் கஸ்டமராக நான் கஸ்டமரா? சார், அவருக்கு என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, அவர் என் கஸ்டமர் கிடையாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நீங்கள் ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டியை கொடுக்குறீங்க. அக்கௌண்ட் இருந்தாலும் அவர் கஸ்டமர், அக்கௌண்ட் இல்லாமல் ஒரு ஃபெசிலிட்டியை ஒருத்தர் கொடுத்தாலும் அவரையும் கஸ்டமர் என்று நாம் அழைக்க வேண்டும். The beneficial owner, the person on whose behalf the account is maintained or transaction is conducted, is a customer. Beneficiaries of transactions conducted by professional intermediaries and a person or entity connected with financial transaction which can pose reputational or other risk to the bank are also customers of the bank. இப்போ நான் சிம்பிளாக அதை இன்னுமே புரிகிற மாதிரி சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் இன்டர்மீடியரி அப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா மேன்பவர் கன்சல்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு சில ஏஜென்சிஸ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான லேபரை சப்ளை பண்ணுவாங்க. அவங்க ஸ்கேவஞ்சர் மாதிரியான லேபராக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம். அந்த லேபரர்ஸை இந்த ஃப்ளாட்டுக்கு அனுப்புகிற வேலையை தான் இந்த மேன்பவர் கன்சல்டிங் ஏஜென்சிஸ் பார்க்குறாங்க. சென்னையில் பல வங்கி கிளைகளில் இந்த மாதிரி மேன்பவர் ஏஜென்சிஸ்க்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த மேன்பவர் ஏஜென்சிஸ் அந்த லேபர்ஸுக்கு சம்பளம் போடுற வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் கஸ்டமர். அந்த ப்ரொஃபஷனல் இன்டர்மீடியரிஸ் மூலமாக சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு என்டியூசராக, அதுக்கு பெனிஃபிஷியரி ஓனராக இருக்காங்க தெரியுமா, அந்த லேபரர்ஸும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ். த டீலிங் ஆஃப் த கஸ்டமர் வித் த பேங்க் ஷுட் பி ரிலேட்டிங் டு த பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங். இட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ.
நம்ம நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம். ஒரு பேங்க் சார்ந்த தொழில்களை மட்டும் பார்க்கணும், பேங்க் சாராத தொழில்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு. தங்க காயின் விற்கிறது ஒரு பேங்க் வேலை இல்லை, கோர் பேங்க் வேலை இல்லை. இன்சூரன்ஸ் விற்கிறது ஒரு கோர் பேங்க் வேலை இல்லை. இதெல்லாம் பேங்கிங் ஆரம்பித்த புதுசில் இல்லவே இல்லை. பிற்காலத்தில் ஆன்சிலரி சர்வீசஸாக ஒன்றா வந்துச்சு. இப்போது நாம் என்ன சர்வீஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட வருவாங்க. இது குவாலிட்டிலையும் சரி, குவான்டிட்டிலையும் சரி. இந்த இடத்துல வங்கி சாராத ஒரு சர்வீஸை ஒரு கஸ்டமரோட நாம் செய்யக்கூடாது. இதுதான் டீலிங் ஆஃப் த கஸ்டமர் வித் த பேங்க் ஷுட் பி ரிலேட்டிங் டு த பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் அப்படின்ற லைன் மூலமாக அவங்க சொல்ல வராங்க. A customer of a bank can be a person, a firm, a joint stock company, government department, a society or any other legal entity. எனி அதர் லீகல் என்டிட்டினா அவங்க ட்ரஸ்ட்டை சொல்கிறாங்க, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை சொல்கிறாங்க, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட என்டிட்டிஸும் கஸ்டமராக ஒரு பேங்க்குக்கு ஆகிறதுக்கு அத்தனை தகுதியும் உண்டு. ட்ரஸ்ட்டுன்னும் பொழுது பொதுவாக இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸோட அக்கௌண்ட் நிறைய ஓப்பன் ஆகுது தமிழ்நாட்டில். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம சவுத்தில் பார்க்க முடியாது. யூ கேன் see this in ஹரியானா, ராஜஸ்தான் மாதிரியான இடங்களில் பார்க்கலாம். BOI பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னு ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒட்டுக்காக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஈவன் எ ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப், இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றிலாம் நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தால் JLG பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறைய DLRC கமிட்டிலையும் இதை பற்றி கலெக்டர் சொல்லுவாங்க. JLGக்கு யார் யார்ப்பா கடன் கொடுக்காமல் இருக்கீங்க, எந்தெந்த பேங்க்லாம் கடன் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ் கூட ஒரு வகையில் இட்ஸ் அ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் தான். HUFனா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர், ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு ஜெயின் மதத்தை சேர்ந்தவர், இவர்களெல்லாம் இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இந்த இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. பொதுவாக இந்த HUF அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, அது மூலமாக வரக்கூடிய வருமானம் அத்தனையுமே அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு போய் சேரணும். HUFக்கு கர்த்தான்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரியான அதர் லீகல் என்டிட்டியாகவும் ஒரு கஸ்டமர் இருக்கலாம். ஒரு பேங்கருக்கும் கஸ்டமருக்குமான உறவுமுறை என்ன மாதிரி உறவுமுறைன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு பேங்க்கில் அந்த பேங்க்குடைய கான்ட்ராக்டை நம்ம ஒத்துக்கணும்னு அர்த்தம். அவங்களுடைய மினிமம் பேலன்ஸ் என்ன, அவங்களுடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ என்ன, இஃப் இட் இஸ் அ கிரெடிட் கார்டு அதனுடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக ரெண்டு பக்கமும் சேர்ந்து போடுறது பேர் தான் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு பேங்கருக்கும் ஒரு கஸ்டமருக்கும் இருக்குது. இங்கே ஒரு சிக்கல் வரும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மைனருக்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை ஓவர் ரைட் பண்ணுறது எது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல். RBI என்ன சொல்லுது, 10 வயசுக்கு மேல்பட்ட ஒரு சிறுவன் அவன் மைனராக இருந்தால் கூட அவனால் அவனுடைய வங்கி கணக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு. இது வந்து செல்ஃப் ஆப்ரேட்டிங் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் ஆப்ரேட்டிங் மைனர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் RBI இனவே ஓவர் ரைட்ஸ் தி கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி டெஃபினேஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த பேப்பர் முழுக்குமே பல விதமான ஆக்டை நம்ம பார்ப்போம், பல விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம பார்ப்போம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வெர்சஸ் மாயாண்டி அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். மாயாண்டின்னு ஒருத்தர் அவருடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய பணம் வந்து தன்னோட 2வது மகனுக்கு தான் போய் சேரணும், நாமினேஷன் போட்டிருப்பார். மூத்த மகன் அது அகைன்ஸ்டாக கேஸ் போட்டிருப்பான். இந்த மாதிரி கேஸில் அந்த பணம் யாருக்கு போச்சு அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். இந்த பேப்பர் முழுக்குமே அந்த மாதிரி பலதரப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இப்படிப்பட்ட சட்டங்கள், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒன்லைனராக உங்களோட JIB ஆக்சுவல் பேப்பரில் வரும். இப்போது இந்த டப்பா இருக்குது தெரியுமா, இந்த யூனிட்டையே இந்த டப்பா வந்து சம்மரைஸ் பண்ணிவிடும். ஒரு பேங்கருக்கும் கஸ்டமருக்கும் பல சினாரியோவில் பல விதமான உறவு முறைகள் இருக்கும். இப்போ ஒரே ஆண்மகன் ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கான், மகளுக்கு தந்தையாக இருக்கான், தாய்க்கு மகனாக இருக்கான். அப்படி ஒரே பேங்க்கு ஒரு கஸ்டமருக்கு சூழ்நிலையை பொறுத்து பல்வேறு அவதாரங்களும் இருக்கும். டெபாசிட் பேங்க்கில் போடும்பொழுது டெபாசிட்டை போடுற அந்த கஸ்டமர் கிரெடிட்டர் ஆகிறார், டெபாசிட்டை வாங்குகிற அந்த பேங்க் டெட்டார் ஆகுது. இப்போது இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து கடன் கொடுத்தவர், அவர் தான் நம்ம வந்து கிரெடிட்டார் அப்படின்னும். டெப்டார் அப்படின்றவர் என்ன அப்படின்னா கடன் பெற்றவர். ஈவன் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க CC அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க பேங்க்கில். அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு ஒரு இடம் வரும். சன்ட்ரி டெப்டார்ஸ்னால், சன்ட்ரினா தமிழில் அப்படியே மொழிபெயர்த்திங்கன்னா இதர அப்படின்னு வச்சுக்கலாம். டெப்டார்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த பீப்புள்கிட்டருந்து அந்த கஸ்டமருக்கு காசு வரணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் மன்னாரன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் முனுசாமி, கந்தசாமி, ராமசாமி இவங்கெல்லாம் எனக்கு இன்னும் 500 ரூபா தரணும் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ரிசீவபிள்ஸை நான் சன்ட்ரி டெப்டார்ஸில் எழுதுவேன். ஸோ இந்த இடத்துல டெபாசிட் இன் பேங்க் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கடன் கொடுத்தவர் ஆகிறாரு, பேங்க் கடன் பெற்றவர் ஆகிறாரு.
இந்த கஸ்டமர் என்றைக்கு வந்து கேட்டாலும் அந்த காசை வட்டியோடு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு வங்கிக்கு இருக்குது. இதுவே லோன் வாங்கும் பொழுது கஸ்டமர் கடன் பெற்றவராக மாறுறாரு, ஒரு வங்கி கடன் கொடுத்தவராக மாறுறாரு. ஸோ இந்த இடத்துல அப்படியே ரோல் ஸ்வாப்பிங் நடக்குது. அடுத்து சேஃப் கஸ்டடி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பெயிலராக இருப்பார், ஒரு பேங்க் பெயிலியாக இருக்கும். பெயிலர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இடர்பாடான ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். எனக்கு உதவி பண்ணி ஒருத்தன் ஹெல்ப் பண்ண வரான், என்னுடைய நெருங்கிய நண்பன். அந்த நெருங்கிய நண்பன் இருக்கான் தெரியுமா, அவன் தான் பெயிலி. கஷ்டத்துலேருந்து மீண்டு வர தெரியுமா, நான் தான் வந்து பெயிலர். நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துக்கலாம், உன்னை தூக்கி ஜெயிலில் போடுறேன்டா, உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு யார் வரான்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயிலில் எடுக்க யார் வரான் பார்க்கலான்னு சொல்கிறாங்களே, அந்த வரக்கூடிய அந்த ஆபத்தாண்டவனை தான் பெயிலி அப்படின்றோம். சேஃப் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பேங்க் பார்க்கும். ஒன்று அது ஒரு ட்ரஸ்டியாக இருக்கும், இல்லை அது ஒரு பெயிலியாகவும் இருக்கும். ட்ரஸ்டியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பெயிலி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு தங்க நகையை லாக்கரில் வச்சுட்டு போகிறாங்க, இல்லை ஒரு ரூபாயை லாக்கரில் வச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான சமயத்தில் அதை ஓப்பன் பண்ணி அதை கொடுத்து களவு போகாமல் பத்திரமா நம்ம தரவும் தெரியுமா. அதனால் அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் கடன் சார்ந்த ஒரு உறவு இல்லை, ஆனால் கடமை சார்ந்த ஒரு உறவு இருக்குது. அதுதான் பெயிலி பெயிலர் அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறாங்க. அடுத்து லெஸ்ஸி லெஸர். இந்த லெஸ்ஸி லெஸர் அப்படின்றதையும் நம்ம லாக்கரோட ரிலேட் பண்ண முடியும். லாக்கர் சும்மாவாக தரோம், வாடகை வாங்கிட்டு தானே தரோம் பேங்க்கில். அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு குடியிருக்கிற ஒரு ஆள் போல் ஒரு கஸ்டமர் இருப்பார். ஹீ வில் பே ஏ லாக்கர் ரெண்ட். நாம் இவர்கிட்ட லாக்கர் ரெண்ட்டை வாங்குறதுனால நாம் ஒரு ஹவுஸ் ஓனர் ரேஞ்சுக்கு மாறுறோம். இங்கே நாம் அப்படின்றது பேங்கர் அப்படின்ற ஒரு ஷூவில் என்ன நான் பொறுத்திக்கிட்டு நான் பேசுகிறேன். இவர் ஹீ வில் கெட் த ரெண்ட், இவர் ஹீ வில் கிவ் த ரெண்ட். அந்த இடத்துல இட் இஸ் அ லெஸர் லெஸ்ஸி ரிலேஷன்ஷிப். கலெக்ஷன் ஆஃப் செக் அப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பிரின்சிபலாக இருப்பார், பேங்க் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல கடன் சார்ந்த உறவு இல்லை. இந்த இடத்துல என்ன உறவு இருக்குது அப்படின்னா, இவருக்கு வர வேண்டிய ஒரு காசை வாங்கி தர ஒரு உதவியாளராக பேங்க் இருக்குது. சரி, பர்ச்சேஸ் ஆஃப் அ டிராஃப்ட். பர்ச்சேஸ் ஆஃப் அ டிராஃப்ட்னா என்ன? ஒரு கஸ்டமர் ஒரு வங்கிக்கு போய் அவருடைய காசை கொடுத்து ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்டை வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல காசை கொடுக்கக்கூடிய அந்த கஸ்டமர் ஒரு டெபாசிட் போடுறதுக்கு சமம். ஸோ அந்த இடத்துல டெபாசிட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பார்த்தோமோ அதே ரோல் ப்ளே இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். ஒரு வங்கி டெட்டாராக இருக்கும், காசை கொடுத்து டிடி எடுக்கிறாரில்ல, அவர் கிரெடிட்டராக இருப்பார். இப்போ அதே டிடியை என்கேஷ் பண்ணும்போது என்ன நடக்கும்? எஸ்ஆர்எம் காலேஜ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த டிடியை எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுது. அப்போது அது வரைக்கும் இந்த டிடிக்கான காசை பத்திரமா வச்சுருந்த ஸ்டேட் பேங்க் டிடி கிளியரிங்கில் வரும்பொழுது அந்த காசை மறுபடியும் பெனிஃபிஷரிக்கு கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு வங்கிக்கும் ஒரு கஸ்டமருக்குமான உறவு முறை ட்ரஸ்டி பெனிஃபிஷரி உறவு முறை. அடகு வைக்கும்போது பேங்க் பானராகவும் அடகு வைக்கிறவர் பாணியாகவும் இருக்கார். ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளச் பண்ணும்பொழுது பேங்க் மார்கேஜியாகவும் கஸ்டமர் மார்கேஜராகவும் இருக்கார். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவும் ஒரு செக்யூரிட்டிஸை சேல் இல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஒரு வங்கி ஏஜெண்ட்டாக இருக்குது. ஒரு ஏஜெண்ட்னா என்னென்னா, இங்கேருந்து ஒன்று வாங்கி அதை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறது. ஈவன் செக்கு கலெக்ஷன் அப்போ கூட என்ன பண்ணுறோம், ஆக்சிஸ் பேங்க் செக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போடுறாங்கன்னும் போது ஆக்சிஸ் பேங்க்லேருந்து அந்த பைசா வாங்கி என்னுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் அக்கௌண்ட்டில் நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த வாங்கி இன்னொரு இடத்துல போடுற வேலையை மட்டும் பார்த்தா அது வந்து ஏஜென்ட் வேலை. அந்த இடத்துல வங்கி ஏஜெண்ட்டாக இருக்கும், கஸ்டமர் பிரின்சிபலாக இருப்பார். மணி டெபாசிட்டட் பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் கிவன் ஃபார் இட்ஸ் டிஸ்போசல் அண்ட் ஆர்டிகல்ஸ் லெஃப்ட் பை மிஸ்டேக். ரூபாயை போட்டுட்டு அதை அடுத்து என்ன பண்ணணும் சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரூபாய்க்கான பாதுகாவலராக இந்த வங்கி வந்து இருக்கும். கஸ்டமர் அந்த இடத்துல ஒரு பெனிஃபிஷரியாக இருப்பார். ஷேர்ஸ் கிவன் ஃபார் சேல் அப்படின்ற இடத்துலையும் வங்கி ஏஜென்ட் ஆக்டிவிட்டியாக பார்க்கும். நான் அப்பயே சொன்னேன், ஏஜென்ட்டுன்றது ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குற வேலையை மட்டும் தான் பார்ப்பார். ஒரு செக்யூரிட்டியை சேல் பண்ணும்பொழுது அதை யார் வாங்குறாரோ அந்த ஆள்கிட்டருந்து பைசாவை வாங்கி விற்கிற நம்ம கஸ்டமர் பிரின்சிபலாக இருக்கார்ல அவருக்கு இந்த காசை கொடுப்பாங்க. ஹைபாத்திகேஷன் அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, கஸ்டமர் ஹைபாத்திகேட்டராக இருப்பார், வங்கி ஹைபாத்திகேட்டியாக இருக்கும். பொதுவாக அசையும் சொத்துக்களுக்கு ஹைபாத்திகேஷன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் ஹைபாத்திகேஷன் ஆகும். அசையாத சொத்துக்கு பிளெஜ் மார்கேஜ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதில் பிளெஜ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சொத்து வங்கியின் பிடியில் இருக்கும், அதை கஸ்டமர் அவர் இடத்துல வச்சுருக்க மாட்டார். தங்க நகையை அடகு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹைபாத்திகேஷனாக
மார்ட்கேஜா பிளெட்ஜா? அது பிளெட்ஜ். ஏன்னா தங்க நகை என்கிட்ட அடகு வச்சுட்டா அதை தூக்கி நான் வங்கி லாக்கரில் வச்சுருவேன். அதை கஸ்டமர் மறுநாள் கழுத்தில் மாட்டிட்டு போக முடியாது. அதுவே ஒரு வண்டியை அடகு வச்சாலோ இல்லை ஒரு வீட்டை அடகு வச்சாலோ அடகு வச்ச பொருளுடைய பொசஷன், அடகு வச்ச பொருளை யூஸ் பண்ணுற அந்த உரிமை மார்ட்கேஜ் அப்படின்ற இடத்துலையும் ஹைபாத்திகேஷன் அப்படின்ற இடத்துலையும் வரும். பிளெட்ஜ் அப்படின்ற இடத்துல அது வராது. நிறைய ஸ்கேல் 1 to ஸ்கேல் 2 இன்டர்வியூஸில் கூட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளெட்ஜ், ஹைபாத்திகேஷன் அண்ட் மார்ட்கேஜ் அப்படின்ற கேள்வியை வழக்கமாக இன்டர்வியூ பேனலில் இருக்கவங்க கேட்குறது உண்டு. இப்போது அடுத்து ஒரு பேங்க்கில் என்ன டெபாசிட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டாபிக் தான். இதை ரீட்டைல் பேங்கிங்லேயும் பார்த்தோம், இந்தியன் எக்கனாமிலையும் பார்த்தோம். டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ். ஒரு கஸ்டமர் கேட்கும்பொழுது நம்ம திரும்ப தரக்கூடிய டெபாசிட்ஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னுவோம். கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இதில் வரும். இதை தவிர்த்து கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸும் டைம் டெபாசிட்ஸில் வரும். டைம் அப்படின்ற வார்த்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அந்த காசு வங்கிக்கிட்ட இருக்கிறதுனால. எஃப்டிக்கு 1 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் ஹோல்டிங் டெனார் இருக்கும். அதனால தான் அதை டைம் டெபாசிட்ஸ் அப்படின்றாங்க. டைம் டெபாசிட்டை அதனுடைய டியூ டேட் வந்த பிறகு திரும்ப கஸ்டமருக்கு கொடுத்தாகணும். 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட டேர்ம் டெபாசிட்டை ஒரு வங்கியால் ஆஃபர் பண்ண முடியும். கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் இல்லை ட்ரேடிங் பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறது, அதில் சர்வீஸ் சார்ஜஸ், செக் புக் ரிசீவ் பண்ணுறதுக்கு வழக்கமாக வங்கிகள் போடுறது உண்டு. இந்த கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ ஆக்டிவாக ஒரு வங்கியில் செயல்படுதோ அந்த அளவுக்கு அந்த வங்கிக்கு லோ காஸ்ட் டெபாசிட் அப்படின்றது கிடைக்கும். இந்த லோ காஸ்ட் டெபாசிட்டை வச்சு ஒரு வங்கி தன்னுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது அன்றாடம் நீங்கள் பேங்க்கில் பார்க்குற ஒரு விஷயந்தான். இதுக்கு டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சில வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய வங்கியில் ஓப்பன் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்க வேணாம் அப்படின்னு அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எஸ்பி வால்யூம் டூ மச். அவங்க இந்த விஷயத்தை துணிஞ்சு பண்ண முடியும். இதுவே இதே மாதிரியான விஷயத்த ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் பண்ண சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்காமல் போய் போடுற பெனால்ட்டிஸில் நிறைய வருமானம் ஒரு வங்கிக்கு கிடைக்கும். இதை ஃபீ பேஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஃபீ பேஸ்ட் இன்கம் ஒரு ஆங்கிள் அப்படின்னா, இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, மினிமம் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபோர்ஸ் பண்ணுது, இல்லை ஒரு யூனிவர்சல் கமர்ஷியல் பேங்க் ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா, அது மூலமாக அந்த வங்கிக்கு ஒரு ஃப்ளோட் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். இந்த ஃப்ளோட் எவ்வளோ மெயின்டைன் ஆகுதோ அதை பொறுத்து அதை வச்சு ஒரு வங்கியால் கடன் வேலைகளை பிளான் பண்ண முடியும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ஸ்க்கு மினிமம் பேலன்ஸ் ஒன்று கிடையாது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்வாங்க. இதை இன்னொரு ஆங்கிளில் நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சேவிங்ஸ் டெபாசிட்டில் ஒருத்தர் காசு போட்டால் வங்கி அவருக்கு வட்டி கொடுக்குது. இந்த வட்டி டேக்ஸபிள் தான். பட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் இட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ. அந்த அமௌண்ட் என்னென்னா 10,000 rupees. 10,000 வரைக்கும் ஒரு கஸ்டமர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வாங்குகிற வட்டிக்கு வருமான வரி கிடையாது. அதுக்கு மேலே அவருக்கு காசு வந்துச்சு அப்படின்னா ஒன்லி தட் பார்ட் ஆஃப் அமௌண்ட் இஸ் taxable as per income tax rules. பிஎஸ்பிடி அப்படின்ற அக்கௌண்ட் இந்த ஜன்தன் யோஜனா டைமில் ரொம்பவே பிரபலமாச்சு. இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு லோ கேஒய்சிலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ப்ரெஸ்கிரைபே கிடையாது. இந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம், எவ்வளோ போடலாம் அப்படின்றத தெளிவாக ஆர்பிஐ சர்க்குலர் டிஃபைன் பண்ணுது. இதே விஷயத்தை தான் ரீட்டைல் பேங்கிங்கில் ஒரு பேப்பராகவே நம்ம பார்த்தோம். 4 வித்ட்ராவல் மட்டும்தான் அந்த பீப்புளால் பண்ண முடியும். அந்த வித்ட்ராவலில் ஏடிஎம் வித்ட்ராவலும் அடங்கும். ஒருத்தர் ஏடிஎம்மில் 2 வாட்டி எடுத்துட்டாரு, பேங்க்லேயும் 2 வாட்டி எடுத்துட்டாரு. 4 வித்ட்ராவல் முடிஞ்சு போச்சா? இப்போ 5வது முறை அவர் பேங்க் கவுண்டர் வித்ட்ரா பண்ணும்போது சிபிஎஸ் ஒரு எரர் காட்டும். இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்காரர் 4 முறை ஏற்கனவே எடுத்துட்டாரு, அதனால் இந்த மாதத்துக்கு இவரால் ஃபர்தராக வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எரர் காட்டும். இதுதான் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். 1 இயர்க்குள்ளேயே இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ஸை ஒரு நல்ல கேஒய்சி கொடுத்து கஸ்டமர்ஸால் ரெகுலர் அக்கௌண்ட்டாக மாற்றிக்க முடியும். ஆர்பிஐயோட ஒரு உத்தரவு பேங்க் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சஸ் வரைக்கும் அந்த உத்தரவோட எஃபெக்ட் எதிரொலிச்சது. அந்த உத்தரவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறவர் அதே சமயம் இன்னொரு ரெகுலர் அக்கௌண்ட்டையும் சேர்த்து பேரலாக வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டாங்க.
உங்கள் வங்கிகளில் அந்த மாதிரி ஒரே நபருக்கு ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டும் இருக்குது, ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு உத்தரவு போடுச்சு. இந்த உத்தரவுக்கு இணங்க பல பேங்க்ஸ் கேஒய்சியை வச்சு கஸ்டமர் ஐடியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த க்ளோசிங் ஆப்ரேஷனை இனிஷியேட் பண்ணாங்க. டேர்ம் டெபாசிட் பற்றி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மினிமம் பீரியட் 7 நாள்லேருந்து மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் டேர்ம் டெபாசிட்டை ஒரு வங்கியால் பீரியாடிசிட்டி படி வச்சுக்க முடியும். இதில் 20,000 வரைக்கும் கேஷ் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே அவர் செக்காவோ டிடியாவோ ஆர்டிஜிஎஸாக தான் எஃப்டி போட முடியும். எஃப்டியை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வித் பே அவுட்ஸ். ஒரு 1 லட்சத்தை போட்டு எனக்கு மந்த்லி இவ்வளோ வருமானம் வேணும், இல்லை குவார்ட்டர்லி இவ்வளோ வருமானம் வேணும் அப்படின்னு அந்த வட்டியவே ஒரு இன்டர்வல் பேசிஸில் ஒரு கஸ்டமரால் டிமாண்ட் பண்ண முடியும். பிரபலமாக இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஸ்சிஎஸ்எஸ், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி குவார்ட்டர்லி பே அவுட் தரக்கூடிய ஒரு எஃப்டி தான். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா குமுலேட்டிவ் பேசிஸில் அசலும் வட்டியும் மெச்சூரிட்டி அப்போ ஒன்றா கிடைக்கும், அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா ஆர்டி, மாதம் சிறுக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து அந்த சிறுக சேர்க்குற அமௌண்ட்டே காம்பவுண்டிங் ஆகி ஃபைனலாக நம்ம போடுற அமௌண்ட்டை விட அதிகமான ஒரு மெச்சூரிட்டியை பார்க்குறது. இந்த 3 விதமான டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான ஒத்துமை என்னென்னா, இது 3மே ஒரு டெனரை ஒபே பண்ணியிருக்கக்கூடிய டெபாசிட்ஸ். ஒரு நிதியாண்டில் 40,000க்கு மேலே வட்டி வருமானம் கொடுக்கும் பொழுது அங்கே டிடிஎஸ் 10% பிடிக்கணும். இது சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 வரைக்கும் இருக்குது எக்ஸப்ஷன். 50,000 வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்கக்கூடாது. சில சமயம் என்ன நடக்கும்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபார்ம் 15H அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஐயா எனக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வருமானத்தை தவிர வேறு எந்த வருமானமுமே இல்லை, அதனால் எனக்கு டிடிஎஸ் பிடிக்காதீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை அப்படியே என்னுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு இந்த ஃபார்ம் 15H ஏப்ரல் முதல் வாரம் பேங்க்கில் கொடுக்கறதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் கியூ ஒரு பெரிய லைனாக நிற்கும். இந்த டிடிஎஸ் அப்படின்ற 10% ஒன்று தெரியுமா, இது பேன் கார்டு இருந்தால் 10%, பேன் கார்டு இல்லாமல் போச்சு அப்படின்னா 20% டிடெக்ட் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் டெபாசிட்ஸ் அல்லது ஃப்ளெக்ஸி டெபாசிட்ஸ். இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட் அப்படின்றது ஒரு எஃப்டியையும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். இப்போது சேவிங்ஸ் ப்ளஸ் அப்படின்னு பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இது ஐஓபிலையும் இருக்குது, வேறு பேரில் இருக்குது. 25,000 வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம காசு இருக்குது. அதுக்கு மேலேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம காசு போட்டோம் அப்படின்னா 25,000க்கு மேலே என்ன அமௌண்ட் இருக்கோ அது அன்றைய தினம் இஓடி அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாறிடும். இப்போ நான் 35,000 வச்சுருக்கேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்னா அன்றைய இரவு 25,000 சேவிங்ஸில் இருக்கும், 10,000க்கு ஒரு எஃப்டி ஓப்பன் ஆகிடும். நான் நாளைக்கு ஏடிஎம்மில் போய்ட்டு 28,000 வித்ட்ரா பண்ண நினச்சாலும் என்னால் வித்ட்ரா செய்ய முடியும். கடைசியாக ஓப்பனான எஃப்டி மெச்சூர் ஆகி என்னுடைய டிமாண்டை பூர்த்தி செய்யும். இந்த மாதிரி சேவிங்ஸையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் கம்பைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸை தான் ஹைப்ரிட் டெபாசிட்ஸ் அல்லது ஃப்ளெக்ஸி டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேங்க்கில் இந்த மாதிரியான ஹைப்ரிட் டெபாசிட்ஸுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு நீங்களே ஒரு ஆர்டி பண்ணிட்டு வாங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட், இது ரெண்டுத்துக்குமான பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்ஆர்ஓ அக்கௌண்ட் வெளிநாடு வாழ் இந்தியருடைய இந்திய வருமானத்தையும் தன்னகத்தே வைத்துக்கொள்ளும். இப்போது ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், அவருக்கு இந்தியாவில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை வாடகைக்கு விடுறாரு, அந்த வாடகை வருமானம் வருது. ஒரு அக்கௌண்ட்டில் சிங்கப்பூர் காசையும் போடணும் ப்ளஸ் இந்தியன் ரெண்டல் இன்கமும் போடணும் அப்படின்னா அதுக்கான ஐடியல் அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட். என்ஆர்ஓ accounts are the account of NRIs with banks in India. He can convert his existing resident SP account into NRSP for crediting legitimate receipts in India. legitimate receipts தான் நான் சொன்ன இந்த வாடகை வருமானம் மாதிரியான லீகல் வருமானங்களை. இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு பேங்க்கும் ஒரு மாதிரி வச்சுருக்கோம். என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வரக்கூடிய வட்டி வருமானம் இருக்குது தெரியுமா, அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கலாம். ஆனால் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வரக்கூடிய வட்டி வருமானத்துக்கு டிடிஎஸ் அல்லது இன்கம் டேக்ஸ் பிடிக்கக்கூடாது. ஏன்னா என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு டெடிக்கேட்டட் காசுக்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி லெஜிட்டிமேட் ரிசிப்ட்ஸை என்ஆர்இ அக்கௌண்ட்டில் போட முடியாது. கேஷ் அண்ட் லோக்கல் ஏர்னிங்ஸ் cannot be credited to NRE அக்கௌண்ட் அப்படின்றது தான் என்ஆர்இ அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து
வேறுபடுத்தி காட்டுது. FEMA 5/2000 RB டேட்டட் 3/5/2000 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியன் இண்டிவிஜுவலாகவோ அல்லது அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுடனும் ஃபார்மர் ஆர் சர்வைவர் பேசிஸில் ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வெளிநாட்டிலேருந்து அவர் சம்பாதிக்கிற பைசாவை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக நடக்கிற இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கணும்னு பிரியப்பட்டாலும் ஜிஎஸ்டி அப்படின்றது இல்லாமையே என்ஆர்இ அக்கௌண்ட் செக் மூலமாகவே வித்தவுட் ஜிஎஸ்டி ஒரு டேர்ம் பாலிசி எடுத்துட முடியும். ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட், FCNRB அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்லி அக்கௌண்ட். ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு என்ஆர்ஐ அவர் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய காசை என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வச்சுருப்பார் அப்படின்னு நான் போன ஸ்லைடில் சொன்னேன். ஆனால் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வைக்கும் பொழுது அதை இந்திய ரூபாயில் வைப்பார். அதுவே ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டில் வைக்கும் பொழுது அவர் அதை அந்நிய செலாவணியில் வைப்பார். அது USDயாக இருக்கலாம், GBPயாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த கரன்சியாக வேணால் இருக்கலாம். இப்போது வங்கி தன்னுடைய இந்தியன் ரூபி டெபாசிட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த FCNR அக்கௌண்ட்ஸுக்கு கொடுக்குமான்னா இல்லை. இந்த FCNR அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இட் இஸ் லிங்க்டு டு ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட். ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்டுன்றது லைபார், SOFR அப்படின்ற மாதிரியான உலகளாவிய ரேட்ஸை மையமாக கொண்டு செயல்படுற ரேட்ஸ். கிரெடிட் ஆஃப் சேல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் FDI இஸ் அலவுட். FDI அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சிங்கப்பூர் வாழ் தமிழர் இந்திய ஸ்டார்ட் அப்பில் முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுப்போம், அது ஒரு FDI. அப்படி முதலீடு பண்ணி அது மூலமாக வரக்கூடிய லாபத்தை அவர் இந்த FCNR அக்கௌண்ட்டில் போடலாம். ஆனால் அப்படி விழக்கூடிய காசு INRல விழாது, ஃபாரின் கரன்சியில் விழும். இந்த ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டை அந்த NRI ரெசிடென்ட் ஆகிட்ட பிறகு கண்டினியூ பண்ணலாமான்னா கண்டினியூ பண்ணலாம். இந்த NRI ரெசிடென்ட் ஆன பிறகு இந்த ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டாக மாறிடும். FCNR அப்படின்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட். அப்போ FCRஆக தானே சார் மாறணும், ஏன் வந்து RFCயாக மாறுது அப்படின்னு நீங்கள் கேட்டால், தட் இஸ் ஹவு த டேர்ம்ஸ் ஆர் டிஃபைன்டு. இதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். மெர்ச்சன்ட் பேங்கிங், இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பார்க்கும்போது மெர்ச்சன்ட் பேங்கிங்னு தனியாகவே ஒரு சாப்டரே பார்த்தோம். அதில் ஜொமேட்டோ IPOவில் எந்தெந்த பேங்க்ஸ்லாம் மெர்ச்சன்ட் பேங்கராக இருந்து அசஸ் பண்ணாங்க அப்படின்றது சொல்லியிருப்போம். பொதுவாக இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்றது தே ஆர் பேசிக்கலி இன்டர்மீடியரிஸ். தே வில் ஆக்ட் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்ஸ், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறது, feasibility ரிப்போர்ட் செக் பண்ணுறது, RBI, SEBI இதெல்லாம் இருந்து கிளியரன்ஸ் வாங்கி கொடுக்குறது போன்ற வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தான் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். இவங்க லோன் கொடுப்பாங்களா சார்னா கொடுக்க மாட்டாங்க. இவங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்களை ரெகுலேட் பண்ணுறது இட்ஸ் மோர் ஆஃப் SEBI தென் RBI. இந்தியன் எக்கனாமி சாப்டரில் இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் பேங்கர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டி இஸ். லீஸ் அண்ட் ஹையர் ஃபினான்சிங்கும் நம்ம இந்தியன் எக்கனாமி பேப்பர்லேயே பார்த்துருப்போம். நான் அதனால தான் சொன்னேன், IEIFSயும் ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டையும் படித்த ஒருத்தருக்கு லீகல் பேப்பர் அப்படின்றது ஒரு ஈஸி கேக் வாக்காக இருக்கும் அப்படின்னு. லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னா என்னென்னா, தனக்கு சொந்தமான ஒரு கேபிட்டல் அசட்டை இன்னொரு ஒரு ஆளுக்கு மாத வாடகைக்கு கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் லீஸ் ஃபினான்சிங். இந்த இடத்துல இந்த மாத வாடகைக்கு அதை வாங்கினவர் அந்த அசட்டுக்கு ஓனர் ஆக முடியாது. லெஸ்ஸார் இஸ் பெனிஃபிட்டட் வித் certain amount of capital cost against his taxable profits, whereas lessee is benefited with lease rentals as permitted revenue expense in its profit and loss account. இங்கே லெஸ்ஸார் அப்படின்றவர் அந்த வீட்டையோ அல்லது மிஷினையோ வாடகைக்கு கொடுத்தவர். லெஸ்ஸி அப்படின்றது அந்த வீட்டையோ அல்லது அந்த மிஷினையோ வாடகைக்கு வாங்கி யூஸ் பண்ணவர். அப்படி வாடகைக்கு வாங்கி யூஸ் பண்ணவர் கொடுக்கக்கூடிய லீஸ் ரெண்டல்ஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து ஒரு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸாக அவருடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்டர் ஆகும். இந்த மாதிரி புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் அது ரெவென்யூ எக்ஸ்பென்ஸாக ஆட் ஆகிறதுனால அவருக்கு வரக்கூடிய எக்ஸஸ் ப்ராஃபிட்டில் ஒரு நெட்டிங் ஃபேக்டராக இதை அவர் யூஸ் பண்ணி நல்லிஃபை பண்ணலாம். இதோடைய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ரெண்ட்டுக்கு வாங்கி ஓட்டுறது மூலமாக அந்த மிஷினை சொந்தமாக கடன் போட்டு வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டுற அந்த ஒரு டெட்டு ட்ராப்பில் இருந்து அந்த லெஸ்ஸி தப்பிச்சிடுவார். இந்த மாதிரி லீஸ் ஃபினான்சிங்கை இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் லீசிங் கம்பெனி ஆஃப் இந்தியா சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான். பிளாஸ்டிக் மணி அப்படின்றது டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டை குறிக்கிற ஒரு வார்த்தை.
சார்ஜ் கார்டு அப்படின்றது என்னென்னா transactions by the card holder are accumulated and the total amount is charged to the account of the card holder on a stipulated date. கிரெடிட் கார்டை தான் வழக்கமாக சார்ஜ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டு ஹோல்டர் எந்த டேட்டில் பைசா டெபிட் ஆகணுமோ அந்த டேட் அன்றைக்கி சார்ஜ் அமௌண்ட் என்னவோ அதை தன்னுடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். இந்த சார்ஜ் அமௌண்ட்டை அவர் வைக்காமல் போனார்னா அவருக்கு பெரிய பெனால்ட்டியை ஒரு வங்கியால் விதிக்க முடியும். அப்படி அவர் காசு கட்டலை அப்படின்னா அவருக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு வங்கியால் போட முடியும். ப்ரீபெய்ட் கார்டு நம்ம வந்து ரீட்டைல் பேங்கிங்கில் பார்த்துருப்போம். ஒரு gift கார்டில் ஒரு அமௌண்ட்டை லோடு பண்ணி அது இன்னொருத்தர் கொடுத்தா தட் இஸ் ஒன் ஆஃப் அ பிபிஐ. இந்த பிபிஐயே ஒரு நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அல்லது ஒரு டெடிகேட்டட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஷெல் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் கார்டுன்னு ஒன்று தருவாங்க, அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த கார்டை கொண்டு போய்ட்டு நம்மளால் பலசரக்கு வாங்க முடியாது, ஷெல்லில் மட்டுமே போய் பெட்ரோல் மட்டும் போட முடியும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரீபெய்ட் கார்டு. கோபிராண்டட் கார்டு அப்படின்றது ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனியுடைய லோகோவும் ஒரு ரீட்டைலருடைய லோகோவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கோபிராண்டட். SBI IRCTC card is a very good example of this co-branding. Remittance services like NEFT, RTGS, UPI and AEPS இதெல்லாமும் ஒரு வங்கி செய்யணும். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், PPF, சுகன்யா சமிருதி, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா இது இப்போ இல்லை, இது எடுத்துட்டாங்க. இது LICயில் மட்டும் வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் என்ன பண்ணுச்சோ அதே வேலையை தான் பண்ணுச்சு. பல்காக ஒரு அமௌண்ட்டை போட்டால் மாதம் மாதம் காசு கொடுத்துட்ருக்கோம். இந்த பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனாவில் GST கூட கிடையாது. பட் இதை இப்போது புழக்கத்துலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் தினந்தோறும் நீங்கள் வங்கியில் பார்க்குறது தான். இதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணடிக்கணும் விரும்பல. தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஒரு வங்கி லெஜிட்டிமேட்டாக விற்க முடியும். லெஜிட்டிமேட் அப்படின்னா மிஸ்செல்லிங் செய்யாமல் விற்கணும். 5 வருஷம் தொடர்ந்து கட்டுற ஒரு யூலி ப்ராடக்ட்டை இது சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார் அப்படின்னு போய் சொல்லி விற்கக்கூடாது. இன் அடிஷ்னல் டு தட் சேஃப் கஸ்டடி சர்வீஸையும் ஒரு வங்கியால் தர முடியும். இந்த யூனிட் அப்படின்னு இல்லை, இந்த பேப்பரு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஏற்கனவே நம்ம பார்த்த பல விஷயங்களை மறுபடியும் ஒரு ஒன் மோர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் டூ மச்சாக வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கீ நோட்ஸ், சம்மரி மாதிரியான ஹார்ட் காப்பி ரீட் அவுட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங் பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மீ. லெட்ஸ் மீட் இன் another interesting chapter.